அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இப்போ நம்ம லேப் 8 வந்து இப்போ பார்த்துடலாம். லேப் 8ல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான்ம்மா. நான் வந்து பண்ண வகையில் நான் புரிஞ்சுக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேம்மா. நிறைய விஷயங்கள் வந்து நிச்சயமாக ரெப்பிட்டேஷனாக தான் இருக்கும். ஸோ மேபி 1 or 2 திங்ஸ் வந்து வேண்டாம் புதுசாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் இந்த டுட்டோரியலில் நான் வந்து பகிர்ந்துக்கிறோமா. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இப்போ நம்ம லேப் 8 டாக்குமெண்டேஷனுக்கு போயிடுறேன். ஸோ பேஜ் நம்பர் 3ல் இருக்கேன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 டேபிளும் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஆர்டிஸ்ட் டேபிள், கஸ்டமர் டேபிள், ஒர்க் டேபிள், ட்ரான்ஸ் டேபிள். ஸோ நான் குயிக்காக போயிட்டு என்னோடய டெவலப்பரில் இந்த 4 டேபிளும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள்ஸில் அவங்க குறிப்பிட்ட அந்த 4 டேபிள், நம்பர் 1 தி டாக் அபவுட் ஆர்டிஸ்ட் டேபிள். ஆர்டிஸ்ட் டேபிள் இருக்கா? இருக்குது. நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க? கஸ்டமர் டேபிளும் இருக்குது. நம்பர் 3 ஒர்க் டேபிளும் இருக்குது. நம்பர் 4 ட்ரான்ஸ் டேபிள் இருக்கா? ட்ரான்ஸ் டேபிள். ஸோ 4 டேபிளை வந்து இருக்கான்னு மேக் ஷூர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 4 டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒன்று இண்டெக்ஸஸை பற்றி, இன்னொன்று நம்பர் 2 குவெரி ஆப்டிமைசரை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிற விஷயங்கள் குவெரி ஆப்டிமைசரை பற்றி பேசுகிறாங்க. ரெண்டாவது அவங்க பேசுகிறது இண்டெக்ஸஸை பற்றி பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிற குவெரி ஆப்டிமைசருக்கு போயிடுவோம். ஸோ ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் ஆரக்கிள் வந்து ஒரு ஆப்டிமைசருங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுது. அந்த டூல் மூலிமா ஒரு கொரி எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. அந்த எக்ஸிக்யூட் ஆகிற பிளானை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமாண்டு தான் எக்ஸ்பிளைன் பிளானு. ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பிளானுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறது மூலயமாக ஒரு கொரி, ஒரு எஸ்கியூஎல் கொரி வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதனால் என்ன பலன், என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய அவுட்புட்டை நம்ம பார்த்தா ஒன்று நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொரியை ஒரு கொரி எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸிக்யூஷன் பிளான் எப்படி நடக்குது, ஒரு எக்ஸிக்யூஷன் பிளானை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான கமாண்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார். ஸோ இதுதான் நமக்கு தேவையான கமாண்டு. ஸோ இந்த கமாண்டு மூலிமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸிக்யூஷன் பிளானை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸிக்யூஷன் பிளானை. ஸோ இந்த கமாண்டு நான் போடுறேன். ஸோ இந்த கமாண்ட் வந்து எந்த கொரிக்கு முன்னாடி வேணாலும் போட்டுக்கலாம். அது எப்படிப்பட்ட குறியாக இருக்கலாம், சின்ன குறியாக இருக்கலாம், பெரிய குறியாக இருக்கலாம், சின்ன எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் ஆர் எனி பிகர் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட். ஸோ no matter how big it is, so simply we can apply explain plan for in front of the query, in front of SQL statement we can simply apply. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி நம்மளுடைய எப்போதும் டைப் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம எப்போதும் டைப் பண்ணுற நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் அப்படிங்கிறத நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு என்னுடைய எஸ்கியூஎல் டெவலப்பருக்கு போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ண உடனே எக்ஸ்பிளைன்ட் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்கிது. கிடைச்ச உடனே எப்படி எக்ஸ்பிளைன் ஆகிருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்டாக்ஸை நம்ம கூப்பிட போகிறோம், ஒரு டைப் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டோம். எக்ஸ்பிளைன் பிளான் அப்படிங்கிற கமாண்டு மூலிமா எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டோம். அந்த எக்ஸிக்யூஷன் பிளானை வியூ பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு சின்டாக்ஸ் டைப் பண்ண போகிறோம். அதுதான் இந்த சின்டாக்ஸ். செலக்ட் பிளான் அண்டர்ஸ்கோர் டேபிள் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் ஃப்ரம் டேபிள் dbms அண்டர்ஸ்கோர் எக்ஸ்பிளைன் டாட் டிஸ்பிளே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் த மெயின் ப்ராக்கெட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸிக்யூஷன் பிளானுடைய அவுட்புட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைப் பண்ணுற கொரி. ஸோ இதையும் போயிட்டு நான் கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு Ctrl+V போட்டு இப்போ நான் இதை நம்ம அவுட்புட்டை பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூஷன் பிளானுடைய அவுட்புட்டை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூஷன் பிளானுடைய அவுட்புட்டை நம்ம பார்க்க போகிறோம் இங்கே. ஸோ எக்ஸிக்யூஷன் பிளானுடைய அவுட்புட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த கொரி கால் பண்ணுறோம் இல்லையா, இதை பற்றி செலக்ட் பிளான் டேபிள் அவுட்புட் ஃப்ரம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க dbms அண்டர்ஸ்கோர் எக்ஸ்பிளைன் டாட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகு எந்த ஆர்குமெண்ட்ஸையும் அவங்க கால் பண்ணலை.
இந்த இடத்துல வந்து என்ன பொருள்னா, கடைசியாக நம்ம யூஸ் பண்ணின எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் அதுக்குண்டான அவுட்புட்டை கொண்டு வா, அதுக்குண்டான எக்ஸிக்யூஷன் பிளானை கொண்டு வா அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு எந்த ஆர்குமெண்ட்ஸும் ஃபங்க்ஷன் கால் பண்ண பிறகு அப்ளை பண்ணலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன எடுத்துக்கன்னு சொன்னால், இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன எடுத்துக்கோன்னா, கடைசியாக நம்ம டைப் பண்ண எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டுடைய எக்ஸிக்யூஷன் பிளானை இது கொண்டு வரோம். அதுதான் இதோடைய அர்த்தம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணதோட உடனே நமக்கு அவுட்புட் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளான் ஹேஷ் வேல்யூ இது என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு ஐடி. இந்த எக்ஸிக்யூஷன் ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன் பிளானுக்கும் ஒரு ஆரக்கிள் ஆப்டிமைசர் என்ன செய்யுதுன்னா ஒரு ஐடியை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் பிளானுடைய ஐடி தான் இது ஒன்று. ரெண்டாவது, இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி பிரேக் டவுன் ஆகுதுன்னா, ஐடி, ஆப்ரேஷன், நேம், ரோஸ், பைட்ஸ், காஸ்ட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இது காலம் வைஸாக நமக்கு அவுட்புட் கிடைக்கிது. ஸோ ஐடிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு ஐடி. ஆப்ரேஷனுங்கிறது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அது ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது ஆப்ரேஷனு. அடுத்தது நேம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ இந்த நேம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் நேம் ஆஃப் த டேபிள் ஆர் நேம் ஆஃப் தி என்டிட்டி கஸ்டமருங்கிற ஆப்ஜெக்ட்டு. இந்த கஸ்டமருங்கிற ஆப்ஜெக்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது? மொத்தம் 11 ரோஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த டயத்தில் வந்து அலோகேட் பண்ண மெமரியோடைய அளவு 2354 பைட்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிபியோடைய யூட்டிலைசேஷன் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, இது வந்து இன்டீஜராக, அதாவது 1 2 3 4 அப்படிங்கிற அந்த நியூமரிக் வேல்யூவாக தான் சிபியோடைய யூட்டிலைசேஷனை வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல சிபியோட யூட்டிலைசேஷன் நம்பர் 3. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்திங்கன்னா 1 செகண்டு. செகண்டாக ஆக்சுவலி 3 கொடுத்துருக்கிறதுனால நான் செகண்டாக எடுத்துக்கிறேன். யூஸ்வலி நம்ம டிபிஎம்எஸ்லாம் செகண்ட்ஸு, மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட், நேனோ செகண்ட்ஸில் ப்ராசஸ் பண்ணோம். பட் இந்த இடத்துல வெறும் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் நாட் மிஸ்டேக்கன் இது செகண்ட்ஸாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேபிள் ஆக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு. இது என்ன அர்த்தம்னு பார்க்கும் பொழுது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படின்னாக்கா, இதை ஸ்கேன் பண்ணும் பொழுது இது வந்து என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு ரோ பை ரோவாக ஸ்கேன் பண்ணுது, ஒவ்வொரு ரெக்கார்ட் பை ரெக்கார்டாக ஸ்கேன் பண்ணுது. அதுக்கு பேர் தான் டேபிள் ஆக்சஸ்ஃபுல். கம்ப்ளீட்டாக டேபிளை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும் பொழுது ஒரு ரெக்கார்டாக ஸ்கேன் பண்ணுது. இது ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ட்ராபேக். இது ஏன் ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தான் நமக்கு பேசுகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எக்ஸிக்யூஷன் ஆகுன விதம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேபிளில் உள்ள ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ் விச் மீன்ஸ் ஒவ்வொரு ரோவும் பார்த்தீங்கன்னா இது ஸ்கேன் செஞ்சுருக்கு. அதனால தான் இந்த ஸ்கேனுக்கு பேர் ஃபுல் ஆக்சஸ் ஸ்கேன் ஆக்சுவலி. ஸோ டேபிள் ஆக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் அதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்த எக்ஸாம்பிளில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஸோ அடுத்தது இங்கே கொடுத்துருக்க இந்த அவுட்புட்டும் நமக்கு வந்த அவுட்புட்டும் சேமான அவுட்புட் தான். ஸோ இந்த அவுட்புட்டும் நமக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட்டும் சேமான அவுட்புட் தான். ஸோ அதே அவுட்புட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ அடுத்தது நான் எதை பற்றி பேசணும்னா, அடுத்தது நான் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் அடுத்ததும் பார்த்திங்கன்னா மேலே கொடுத்த அதே ஸ்டேட்மெண்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து நமக்கு எந்த கண்டிஷன்ஸும் அப்ளை பண்ணல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் கொரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா explain plan for select star from customer. In addition to that, they have included a where condition along with the state column and the value is equivalent to WA அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதர் தன் தட் எவ்ரிதிங் இஸ் சிமிலர் ஆக்சுவலி. இப்போ வந்து திரும்பவும் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி திரும்பவும் நம்மளுடைய எக்ஸிக்யூஷன் பிளானை போட்டு பார்த்தா திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து சேமாக தான் வந்திருக்கு ஆக்சுவலி. ஒன்லி டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்ட்ரிக் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் அவுட்புட்டில் அந்த ஆஸ்ட்ரிக் வேல்யூ இல்லை, 0 and 1. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 0 and 1 பக்கத்தில் நமக்கு ஆஸ்ட்ரிக் வந்துருக்குது.
இந்த ஆஸ்ட்ரிக் எதனால் குறிப்பிட்டிருக்காங்க, இந்த அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷனை தான் கீழே கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலி. ஸோ அதோடைய ப்ரிடிகேட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த ஆஸ்ட்ரிக் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் கூட சொல்லலாம். அந்த என்ன அதோடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஏ அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைட்டு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்டு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஃபஸ்ட் அவுட்புட்டும் செகண்ட் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்மோஸ்ட் தி சேம் ஆக்சுவலி. வி டோன்ட் ஹேவ் மச் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் நான் குயிக்காக வந்து தேர்ட் ஒன்றுக்கு போயிடுறேன். ஃபஸ்ட்டு கொரியை முடிச்சிட்டோம், செகண்டு கொரியை முடிச்சிட்டோம், இப்போ நான் தேர்ட் கொரிக்கு போயிடுறேன். இந்த கொரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொரியில் வெறும் செலக்ட் ஸ்தாபரம் கஸ்டமர் கொடுத்தாங்க. செகண்ட் கொரியில் வேர் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. கொரி நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாயின் வந்திருக்கு. எந்தெந்த டேபிளை ஜாயின் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் டேபிளையும் ஒர்க் டேபிளையும் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் டேபிளில் தான் அதோடைய ஏலியஸ் நேம் ஏ, ஒர்க் டேபிள் அதோடைய ஏலியஸ் நேம் டபிள்யூ. நமக்கு நல்லாவே தெரியும், எப்பொழுதெல்லாம் 2 டேபிளை ஜாயின் பண்ணுறோமோ அப்போல்லாம் we need a similar column, we need a common column which is applicable for table 1 as well as table number 2. In table number 1 we have artist ID, in table number 2 we have also have artist ID. So now artist ID is the column which is going to combine table 1 as well as table number 2. ஆர்டிஸ்டையும் ஒர்க்கையும் கம்பைன் பண்ண போகிற காலம் ஆர்டிஸ்ட் ஐடிங்கிற காலம். ஸோ இப்போது இந்த கொரிக்கு உண்டான எக்ஸிக்யூஷன் பிளானை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வி நீட் எ கமாண்ட் எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார். ஸோ அதை நான் காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய எஸ்கியூஎல் டெவலப்பருக்கு போயிடுறேன். ஸோ இப்போது போயிட்டு இதை வந்து முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன். ஸோ பிளான் எக்ஸ்பிளைன் ஆகிடுச்சு. இதை வியூ பண்ணுற நமக்கு தேவையான சின்டாக்ஸ் இதுதான், நமக்கு தேவையான சின்டாக்ஸ். ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணணும் கூட அவசியம் கிடையாது, அங்கேயே கூட ரன் பண்ணலாம். பட் ஐ ப்ரிஃபர் டு காப்பி ஒன்ஸ் அகெயின். ஸோ இப்போ நான் போயிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பிளானை வியூ பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஸோ ஆர்குமெண்ட்ஸ் இல்லாதனால லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆன எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான எக்ஸிக்யூட் பிளானை இப்போ இது வந்து கொண்டு வரும். கடைசியாக இந்த இதுதான் நம்ம எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இதுக்குண்டான எக்ஸிக்யூஷன் பிளானுடைய அவுட்புட்டு தான் இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு இங்கே ஆன்சர்ஸ் வந்துருச்சு ஆக்சுவலி. இங்கே பார்க்குறதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெட்டராக இருக்குது விசிபிலிட்டி. ஏன்னா இந்த அவுட்புட்டும் சேம் தான். ஸோ இதோட விசிபிலிட்டி இங்கே பெட்டராக இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி செக் பண்ணிடுறேன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இப்போது அதோட அவுட்புட்டு இங்கே பார்த்துலாம். ஒரு ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. நம்மளுடைய கொரியோட அவுட்புட்டும் அவங்களுடைய கொரியோட அவுட்புட்டும் ஸ்லைட்டாக ஒரு மைனர் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நமக்கு ஜென்ரேட் பண்ணுற ஹேஷ் வேல்யூவும் அவுட்புட்டில் கொடுத்துருக்கிற ஹேஷ் வேல்யூலையும் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைட் அலோகேஷன்லேயும் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. ஒரு மைனர் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம வந்து இங்கே ஓகே. ஸோ இங்கேயும் பார்த்தா இந்த சிபியூடைய காஸ்ட் வந்து 6.6 தான் கொடுத்துருக்குறாங்க. அவுட்புட் லெவலில் கொடுத்துருக்குறாங்க, அங்கேயும் 6.6 தான் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலி. ஸோ சிபியூ காஸ்ட் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அடுத்தது பைட்ஸில் வந்து 7,000 சம்திங், இங்கேயும் 7,000 சம்திங், 7,700. அங்கே பார்த்தீங்கன்னா 7,920. ஸோ மைனர் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்க ஒழிய மேஜர் மாடிஃபிகேஷன்ஸ் இல்லை. ஓகேங்களா? அப்புறம் என்னுடைய அவுட்புட்டுக்கும் அவங்களுடைய அவுட்புட்டுக்கும் ஒரு வித்தியாசம் நிச்சயமாக இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன வேலை செய்யாமல் இந்த இது கொரியை ரன் பண்ணிட்டேன். என்னன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. என்னென்னா இந்த அவுட்புட்டில் ப்ரைமரிக்கு அசைன் பண்ணாமலே இதை ரன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னோடய அவுட்புட்டில் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண டேபிளில் நம்ம வச்சுருந்த ஆர்டிஸ்ட் டேபிளில் ஒர்க் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரைமரிக்கு இருக்குது. அந்த ப்ரைமரி கீயை ரிமூவ் பண்ணாமல் நான் ரன் பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே உள்ள அவுட்புட்டுக்கும் அவங்க லேபில் கொடுத்த அவுட்புட்டுக்கும் ஒரு மாற்றம் இருக்குது. இந்த அவுட்புட்டில் ப்ரைமரி கீயை டிஃபைன் பண்ணவே இல்லை.
ஆனால் என்னுடைய அவுட்புட்டில் நம்ம வந்து ப்ரைமரி கீயோடு இந்த இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுனால இங்கே ப்ரைமரி கீயை நமக்கு காட்டுது, மற்றபடி மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இங்கே கொடுத்துருக்குற அவுட்புட்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து முன்னாடியே பேசின மாதிரி இங்கே ஆஸ்ட்ரிக் இருக்குது, ஆஸ்ட்ரிக்குடைய எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ஹேஷ்ட்ரிக்கில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா ஹேஷ் ஜாயின் நடக்குது. ஹேஷ் ஜாயினில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிளையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 3 விதமான ஜாயின். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் ஜாயின், ரெண்டாவது பார்த்திங்கன்னா சார்ட் மெர்ஜ் ஜாயின், மூணாவது நெஸ்டட் லூப் ஜாயின், அப்புறம் கார்ட்டீசியன் ஜாயினையும் பேசியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி த ஃபஸ்ட் 3 ஜாயின் தான் ரொம்ப எல்லா இடத்துலையும் வந்து ஃபெமிலியராக இருக்குது. இங்கே வந்து ஹேஷ் ஜாயினை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஹேஷ் ஜாயின் நமக்கு எப்பப்பெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, எப்பப்பெல்லாம் டேபிள்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ, நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குதோ, when we have large number of records to be retrieved, when we have multiple rows or records that needs to be retrieved, ஆப்டிமைசர், அதாவது ஆரக்கிளோடைய ஆப்டிமைசர் என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு என்ன செய்யுது, ஹேஷ் ஜாயினை வந்து என்ன செஞ்சிடுது, அங்கே போட்டுடுது. இதை நம்மளாம் அசைன் பண்ணுறதுல இஸ் an automatic process, is an auto generated process. So whenever the tables are big, whenever the 2 tables are very large or big in size, automatically hash join is going to be applied. So இங்கே நமக்கு 2 டேபிளை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் டேபிள், the other one is work table. அந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ஹேஷ் ஜாயின். அந்த ஹேஷ் ஜாயின் மூலிமா தான் அந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். டேபிள் ஆர்டிஸ்ட்டுக்கு 11 ரோவும், ஒர்க் டேபிளுக்கு 35 ரோவும் இருக்குது. அதை அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் போது யூட்டிலைஸ் செய்யப்பட்ட மெமரியோடைய அளவு இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது செலவழிக்கப்பட்ட சிபியோடைய காஸ்ட்டு 3 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இது டைம். ஸோ இதுதான் இந்த அவுட்புட்டில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் நமக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, நம்ம பேசின விஷயங்கள் தான். ஆர்டிஸ்ட் டேபிளில் 11, ஒர்க் டேபிளில் 35. ஹேஷ் வேல்யூயை பொறுத்த வரைக்கும் வந்து 2 டேபிள் இருக்கும். ஸ்மாலர் டேபிளை வந்து பில்டு டேபிளுங்கிறாங்க. லார்ஜர் டேபிளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோப் டேபிள் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஆர்டிஸ்ட் டேபிள் வந்து ஸ்மால் டேபிள், ஸோ that means it is considered to be the build table. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் டேபிள் வந்து லார்ஜர் டேபிள், ஸோ இட் இஸ் கன்சிடர் டு பி த ப்ராப் டேபிள். ஸோ நம்ம பேசின விஷயங்களை இவங்க வந்து டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஹேஷ் ஜாயினை ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஹேஷ் ஜாயினை பொறுத்த வரைக்கும் 2 டேபிள் இருக்கும். சின்ன டேபிளுக்கு பேர் பில்டு டேபிள், பெரிய டேபிளுக்கு பேர் ப்ராப் டேபிள். ஹேஷ் ஜாயினை பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் நமக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு ஆரக்கிள் ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுற ஜாயினுக்கு பேர் ஹேஷ் ஜாயின் அப்படிங்கிறத நமக்கு புரியுது. அடுத்த கொரிக்கு போகலாம். அடுத்த கொரி வந்து கொரி நம்பர் 4. ஒரு கொரியும் போட்டு அந்த கொரிக்கு என்ன மாதிரியான எக்ஸிக்யூஷன் பிளான் கிரியேட் ஆகுது, அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. இப்போ கொரி நம்பர் 4ல் இருக்கிறோம். இந்த கொரி நம்பர் 4 அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டுறேன். இப்போ கொரி நம்பர் 4 காப்பி பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கொரி நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டேபிளை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் டேபிள், ஒர்க் டேபிள், கஸ்டமர் டேபிள், ட்ரான்ஸ் டேபிள். இப்போ எக்ஸ்பிளைன் ஆகிடுச்சு, அவுட்புட் எக்ஸ்பிளைன் ஆகிடுச்சு. இப்போது இதை வியூ பண்ணுறதுக்கு நம்ம எப்போதும் போல் அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணால் இப்போது இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு இப்போ நான் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கடைசியாக எக்ஸிக்யூட் ஆகுன எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டுடைய எக்ஸிக்யூஷன் பிளானை இப்போ வியூ பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக ரன் பண்ண எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் தான் இதை எடுத்துக்கும். ஸோ லாஸ்ட்டாக ரன் பண்ணது இத்தனை டேபிளை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குண்டான எக்ஸிக்யூஷன் பிளானை இப்போ கொண்டு வரோம். அவுட்புட் நமக்கு வந்துருச்சு, பெரிய டேபிளாக இருக்குது. இந்த அவுட்புட்டும் நமக்கு ஸ்க்ரீனில், அதாவது அவங்க கொடுத்துருக்க அவுட்புட்டிலும் நிச்சயமாக மாறுதல் இருக்கும். என்னோடது ரொம்ப பெருசாக இருக்கும், இதை விட பெருசாக இருக்கும் நிச்சயமாக. பாருங்களேன், அது கிட்டத்தட்ட 17 ரோ கிட்ட வந்திருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 14 தான் வந்திருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து ப்ரைமரிக்கு இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க.
நான் வந்து ப்ரைமரி கீயை ரிமூவ் பண்ணாமல் ஏற்கனவே இருந்த டேபிளே வச்சு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணதுனால நம்ம கிட்டத்தட்ட 17 வரைக்கும் அவுட்புட் வந்திருக்கு, 17 ரோ வரைக்கும் அவுட்புட் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் பிகே இருக்குது, கஸ்டமர் பிகே இருக்குது. பட் நம்மளுடைய டாக்குமெண்டேஷனை பார்த்தீங்கன்னா பிகேங்கிற வார்த்தை எங்கேயுமே ஸ்பெசிஃபை ஆகிருக்காது. பட் அதர் தென் தட் எவ்ரி திங் இஸ் சேம். ஸோ நம்ம டாக்குமெண்டேஷனில் உள்ளதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல ஹேஷ் வேல்யூ வந்து ஜென்ரேட், இந்த எக்ஸிக்யூஷன் பிளானுடைய ஐடி இதுதான். ஆப்டிமைசர் வந்து ஒரு ஐடியை ஜென்ரேட் பண்ணி போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது வந்திருக்கு, ஏகப்பட்ட ஆஸ்ட்ரிக்கு. இந்த நம்பர் 1 ஆஸ்ட்ரிக்குடைய மீனிங் என்ன, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்பர் 2 ஹேஷ் ஜாயின், அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் சாரி நம்பர் 3 தான் ஹேஷ்ட்ரிக்கு. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 4 5 தென் 8. ஸோ அதோடைய விளக்கங்கள் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஆஸ்ட்ரிக்கும் ஒரு கண்டிஷனை பிரதிபலிக்குது. இந்த கடைசியாக உள்ள கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி வந்து நாட் நல்லுங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஆஸ்ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா காப்பி இஸ் ஈக்குவல் டு யூனிக் அப்படிங்கிற கண்டிஷனை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆஸ்ட்ரிக்குடைய ப்ரெடிகேட் இன்ஃபர்மேஷன் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை ஜாயினை பற்றி பேசியிருக்கிறாங்க, ஹேஷ் ஜாயினை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஹேஷ் ஜாயினை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது மெர்ஜ் ஜாயின் கார்ட்டீஷனை பற்றி பேசியிருக்கிறாங்க. இது என்ன மெர்ஜ் ஜாயின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மெர்ஜ் ஜாயினோ அல்லது சார்ட் மெர்ஜ் ஜாயினோ, இது 2 டேபிளுக்கு இடையில ஜாயின் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்னொரு ஜாயின். 4 விதமான ஜாயினை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஹேஷு, மெர்ஜு, அப்புறம் கார்ட்டீஷியனு, அப்புறம் நெஸ்டட் லூப் பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த இடத்துல மெர்ஜை பற்றி பேசியிருக்கிறாங்க. மெர்ஜ் ஜாயின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எப்போ 2 டேபிள் இருக்கோ அந்த 2 டேபிளையும் எப்போ வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் whenever we use comparison operator to join 2 tables, at that very time the optimizer is going to use merge join. ஸோ ஆரக்கிள் ஆப்டிமைசர் வந்து என்ன செய்யும், ஒரு மெர்ஜ் ஜாயினரை யூஸ் பண்ணோம். ஏன்னாக்கா 2 கொரிக்கும் இடையில ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குது, ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எப்போ 2 கொரிக்கு இடையில 2 டேபிளுக்கு இடையில இருக்குதோ அந்த நேரத்தில் என்ன செய்யும், ஆரக்கிள் ஆப்டிமைசர் ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஜாயினை யூஸ் பண்ணோம். மெர்ஜின்னு சொல்லிட்டாலே அங்கே மெர்ஜ் ஆகும், அதாவது ஃபஸ்ட்டு சார்ட் ஆகும் அப்புறம் மெர்ஜ் ஆகும். அப்படிங்கிறது தான் மெர்ஜ் ஜாயினை பற்றி அவங்க சொல்கிற விஷயம். ஸோ இங்கே மெர்ஜ் ஜாயினும் கூப்பிட்ருக்குறாங்க, ஹேஷ் ஜாயினும் நடந்துருக்குது. ஸோ வந்து ஏன்னா நம்ம இந்த இதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டேபிளை நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வந்து வெறும் 2 டேபிள் கிடையாது. ஸோ மொதல் 2 டேபிளுக்கு இடையில ஆர்டிஸ்ட் அண்ட் ஒர்க் வந்து ஹேஷ் ஜாயின் ஆகும். அடுத்த 2 டேபிள் கஸ்டமர் டிரான்ஸுக்கு இடையில மெர்ஜ் ஜாயினும் இங்கே நடந்திருக்குது. அதோடைய நம்பர் ஆஃப் ரோஸு ஒர்க்கு 9, இங்கே 11 27. அது எக்ஸிக்யூட் செய்யப்படும் போது நமக்கு தேவைப்பட்ட மெமரி இன் பைட்ஸு. அடுத்தது சிபியோடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் 12 வந்திருக்கு. ஆக்சுவலி சிபியு 12, இங்கே 9 வந்திருக்கு இந்த நேரத்தில். அப்புறம் 3 வந்திருக்கு, 6 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. இதோட டைம் டியூரேஷன் ஆக்சுவலி அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹையர் தி சிபியு காஸ்ட் லோயர் தி பர்ஃபார்மன்ஸ், லோயர் தி சிபியூ காஸ்ட் ஹையர் தி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிபியூ காஸ்ட் வந்து ஹையாக இருக்கிறது நமக்கு ஒரு ட்ராபேக்கு, இது வந்து ஏன்னா பர்ஃபார்மன்ஸை வந்து அது அஃபெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து சிபியூடைய காஸ்ட் வந்து குறைச்சாதான் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைஸ்டாகவும் டியூனிங்காகவும் இருக்கும். ஸோ இது பேசும்பொழுது இது ஒரு டியூனிங் ப்ராசஸ்ன்றாங்க, இது ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சிபியோடைய காஸ்ட்டை குறைக்கிறதுங்கிறது மிக முக்கியம். அந்த சிபியோடைய காஸ்ட்டை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு பின்னாடி பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா இண்டெக்ஸ் மூலியமாக பேசுகிறாங்க. ஸோ இந்த அவுட்புட்டையும் நம்ம ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆக்சுவலி. ஸோ நம்ம பேசின விஷயங்களை இங்கே வந்து தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது இங்கே தான் விஷயமே வருது. முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரைமரிக்கு இல்லாமலே பார்த்தீங்கன்னா எல்லா குறியும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது டாக்குமெண்டேஷனில். அது தெரியாமல் நான் டேரெக்டாக நான் போயிட்டேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு ப்ரைமரிக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸ்பிளேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் அது இருக்கிறதோடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே தான் அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆல்டர் டேபிள் ஆர்டிஸ்ட் இப்போ தான் என்ன செய்கிறாங்க, ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரைண்ட்டை இன்க்ளூட் பண்ணேன்
எதுக்கெல்லாம் இன்க்ளூட் பண்ண ஆர்டிஸ்ட் டேபிளுக்கு, கஸ்டமர் டேபிளுக்கு, ஒர்க் டேபிளுக்கு, ட்ரான்ஸ் டேபிளுக்கு, இது எல்லா டேபிளுக்கும் ப்ரைமரி கீயை இன்க்ளூட் பண்ணி இப்போ போய் என்ன பண்ணிப்பாரு, அவுட்புட்டை போட்டு பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது அப்படியே நம்ம செஞ்சிட்டோம், டைரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம். ஸோ பை ரைட் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் பிரகாரம் ப்ரைமரிக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடாது. பட் வந்து அது அந்த யோசனை இல்லாமல் நான் டக்குன்னு போயிட்டேன் ஆக்சுவலி. ஸோ சின்ஸ் நமக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால் நான் இப்போ அதை திரும்ப வந்து ரிவர்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக போயிடுவேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஆக்சுவலி. ஸோ இங்கே எல்லா டேபிளுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கு அசைன் பண்ணுறாங்க. ரன் த query 1 to 4 again. அதை என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ப்ரைமரி கீயை ஆட் பண்ணி இது வரைக்கும் ரன் பண்ண 4 குறி, இப்போ 4 குறியை முடிச்சுட்டு வந்திருக்கேன் இல்லையா, அந்த குறி எல்லாத்தையும் ரன் பண்ணி இப்போ வந்து என்ன டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறத பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள், இதில் வந்து ப்ரைமரி கீ கிடையாது, ஆனால் நம்ம அவுட்புட்டில் இங்கே ப்ரைமரி கீயோட ரன் பண்ணுறோம். ஸோ ப்ரைமரி கீ இல்லாமல் இருந்தால் இந்த அவுட்புட்டு, ப்ரைமரி கீ இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட்டு, 2 அவுட்புட்டு நமக்கு கிடச்சிருது. ஸோ அதே மாதிரி கொரி நம்பர் 3க்கு போயிடுறேன். கொரி நம்பர் 3க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ இல்லாமல் இந்த அவுட்புட்டு, ப்ரைமரி கீயோட எங்கடா ப்ரைமரி கீ, இதை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரைமரி கீயோட ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போது நமக்கு என்னோடய அவுட்புட்டு ப்ரைமரிக்கு இன்க்ளூட் செஞ்சு வர அவுட்புட்டு, ஆனால் டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கு இல்லாமல் வர அவுட்புட்டு. ஸோ இந்த அவுட்புட்டையும் அந்த அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரைமரிக்கு இன்க்ளூட் செஞ்சு வர அவுட்புட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கு இல்லாமல் வர அவுட்புட் ஆக்சுவலி. இதே போல் கொரி நம்பர் 2, இதே போல் கொரி நம்பர் 1. ஸோ நம்மளுடைய அவுட்புட், நம்ம லைவாக பண்ணிகிட்டு இருக்கிற அவுட்புட்டு ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் அவுட்புட்டு. ஸோ இதை நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சிம்ஸ் லைக் இட்ஸ் ஓகே. ஸோ நான் இப்போது டைரெக்டாக கொரி நம்பர் 4 போய் இவங்க பேசின விஷயங்களை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்கிறாங்க, ப்ரைமரி கீயை ட்ராப் பண்ண சொல்கிறாங்க ஆக்சுவலி. எதுக்கு ட்ராப் பண்ண சொல்கிறாங்க ஆக்சுவலி, நம்ம ட்ராப் பண்ணணுங்கிற நெசசிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து நான் ட்ராப் பண்ணிடுறேன். அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஃபாலோ பண்ணி இதை ட்ராப் பண்ணிடுறேன். ஆல்டர் டேபிள் ஆர்டிஸ்ட் ட்ராப் கன்ஸ்ட்ராயின்ஸ் பிகே. ஸோ நான் போயிட்டு இப்போது அந்த ப்ரைமரிக்கு அவங்க ட்ராப் பண்ண சொன்னதுனால அதையும் நான் ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு ஏற்கனவே நான் வந்து ப்ரைமரி கீயோடைய கிடைச்ச அவுட்புட்டு தான் இங்கே பேசுகிறாங்க ஆக்சுவலி. ப்ரைமரி கீயோடைய கிடைச்ச அவுட்புட் இருக்கு இல்லையா, நமக்கு கிடைச்ச அவுட்புட்டை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க ஆக்சுவலி. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9, பேஜ் நம்பர் 10, பேஜ் நம்பர் 11. இப்போது கிடைக்கிற அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச அவுட்புட்டு, ப்ரைமரி கீ போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கிடைச்ச அவுட்புட் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டேபிள், ஆர்டிஸ்ட் டேபிள், ஒர்க் டேபிள், கஸ்டமர் டேபிள், ட்ரான்ஸ் டேபிள். நான் இந்த கொரியில் பார்த்தீங்கன்னா 4 டேபிளை ஜாயின் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், 2 டேபிளை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் வேணும், 3 டேபிளை ஜாயின் பண்ணுறதுக்கு 2 கண்டிஷன் வேணும். ஸோ 4 டேபிளை ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான கண்டிஷன் 3 கண்டிஷன், அதுதான் இங்கே பேசியிருக்கிறாங்க. இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் டேபிளையும் ஒர்க் டேபிளையும் ஜாயின் பண்ணுது. இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிளும் ட்ரான்ஸ் டேபிளையும் நமக்கு ஜாயின் பண்ணுது. இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் டேபிளையும் எகெயின் ட்ரான்ஸ் டேபிளையும் நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான கண்டிஷனு. ஸோ எத்தனை டேபிள் இருக்குதோ, எத்தனை நம்பர் ஆஃப் ஜாயின், எத்தனை டேபிள் இருக்கோ -1 போட்டிங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் கிடச்சிடும். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 4, நமக்கு தேவைப்படக்கூடிய கண்டிஷன் டோட்டலி 3 கண்டிஷன். அந்த 3 கண்டிஷனையும் நமக்கு பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஸ்ட் டேபிளுக்கும் ஒர்க் டேபிளுக்கும் காமனான காலம் ஆர்டிஸ்ட் ஐடி, கஸ்டமர் டேபிளுக்கும் ட்ரான்ஸ் டேபிளுக்கும் காமனான காலம் கஸ்டமர் ஐடி, ஒர்க் டேபிளுக்கும் ட்ரான்ஸ் டேபிளுக்கும் காமனான காலம் ஒர்க் ஐடி. அது எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இன்னும் 2 கண்டிஷன் வந்து அண்டு போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. காப்பி இஸ் ஈக்குவல் டு யூனிக், லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிரேவ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா, இந்த கொரி பார்த்திங்கன்னா பெரிய கொரி ஆக்சுவலி. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பார்த்த 3 கொரியை விட இந்த கொரி பெரிய கொரி. ஸோ அதுக்குண்டான அவுட்புட் இங்கே கொடுத்துருக்குறாங்க.
இந்த அவுட்புட்டில் நம்ம ஏற்கனவே பேசின ஹேஷ் ஜாயின் இருக்குது, மெர்ஜி ஜாயின் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு புது ஜாயினை பற்றி பேசியிருக்கிறாங்க, நெஸ்டட் லூப் ஜாயினை பற்றி பேசியிருக்கிறாங்க. நெஸ்டட் லூப் ஜாயின் வந்து என்னம்மா சொல்கிறது, மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் நெஸ்டட் லூப் ஜாயின் வந்து 2 டேபிள் எப்போல்லாம் சின்ன 2 டேபிள் இருக்கோ, ஸ்மால் சோர்ஸ் ஆஃப் டேட்டா, 2 சின்ன டேபிள் இருக்கோ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுற ஜாயினுக்கு பேர் நெஸ்டட் லூப் ஜாயின். 2 டேபிள். ஸோ டேபிள் நம்பர் 1 வந்து அவுட்டர் ஜாயின் ஆகவும், டேபிள் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இன்னராகவும் பேசுகிறாங்க. டேபிள் நம்பர் 1 வந்து அவுட்டரு, டேபிள் நம்பர் 2 வந்து இன்னரு. அவுட்டர் அதாவது டேபிள் நம்பர் 1 வந்து டேபிள் நம்பர் 2 இன்னருடைய ஒவ்வொரு ரெக்கார்டையும் அது வந்து ஸ்கேன் பண்ணோம், ஒவ்வொரு ரெக்கார்டையும் ஆக்சஸ் பண்ணோம். அப்படிங்கிறது தான் நெஸ்டட் லூப் ஜாயின். ஆக்சுவலி எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஸ்மால் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் தான், மோஸ்ட்லி ஸ்மால் சோர்ஸ் ஆஃப் டேட்டாக்கு தான் இதை வந்து டேலி ஆகும். ஆக்சுவலி ஆப்டிமைசர் வந்து இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் இருக்கிற இடத்துல இது யூஸ் பண்ணாது, கம்பேரிசன் இருக்கிற இடத்துல இதை யூஸ் பண்ணாது. ஸோ ஆரக்கிள் ஆப்டிமைசர் வந்து எப்போ இதை யூஸ் பண்ணன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேபிள் வந்து எப்போ ஸ்மால் வந்து நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அப்போ வந்து நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் ஆகும். முதல் டேபிள் நம்பர் 1 வந்து அவுட்டரு, டேபிள் நம்பர் 2 இன்னரு. அவுட்டர் டேபிள் வந்து தன்னோட ஒவ்வொரு ரெக்கார்டையும் இன்னர் டேபிள் அதாவது டேபிள் நம்பர் 2 வந்து ஒன்றா அதை ஆக்சஸ் பண்ணும், கம்பேர் பண்ணும், லூப் பண்ண ஆக்சுவலி. ஸோ அதுதான் நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். நெஸ்டட் லூப்பும் இங்கே யூஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த கொரியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேபிள் ஆக்சஸ் ஃபுல், அதாவது ஒர்க் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கு. ட்ரான்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் கஸ்டமர் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேன் கிடையாது, இங்கே இண்டெக்ஸ் யூனிக் ஸ்கேனு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேன்ஸ் கிடையாது. இதுதான் வந்து எஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்கேனுன்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்கேனர், அதாவது இண்டெக்ஸ் யூனிக் ஸ்கேனை தான் வந்து ஒரு எஃபிஷியன்ட் ஸ்கேனுங்கிறாங்க. அடுத்தது இண்டெக்ஸ், as far as நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் ஸ்கேனை பார்த்துட்டோன்னா அதுதான் வந்து நல்ல ஸ்கேன். ஆக்சுவலி இண்டெக்ஸை பற்றி பின்னாடி அவங்க பேசுகிறாங்க, இண்டெக்ஸை பற்றி அவங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்ட்ரிக்கோடைய ப்ரெடிகேட் இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ரிக் நம்பர் 3 ப்ரெடிகேட் இன்ஃபர்மேஷன், நம்பர் 3னா அது எந்த இடத்துல என்ன வேலை செய்யுது, ஆஸ்ட்ரிக் நம்பர் 5னா அது எந்த இடத்துல என்ன வேலை செய்யுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே டோட்டல் காஸ்ட் வந்து ஃப்ரம் 12லேருந்து 10 ஆயிருக்கு. ஏன் 10 ஆயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே 12 முன்னாடி இருந்திருக்கு, இப்போ 10 ஆயிருக்கு. இது ஏன் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க பின்னாடி சொல்கிறாங்க. ஆக்சுவலி அதுக்கு மிக முக்கியமான காரணமே இண்டெக்ஸ் தான். இப்போ தான் நம்ம இண்டெக்ஸை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே பேசுகிறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி 2 விதமான ஸ்கேன் இருக்குது. ஒன்று டேபிள் ஆக்சஸ் ஃபுல், இது ஒரு விதமான ஸ்கேனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸு யூனிக் ஸ்கேனு அல்லது இண்டெக்ஸு ஃபுல் ஸ்கேனு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் இண்டெக்ஸு. ஸோ நம்ம இண்டெக்ஸுங்கிற வார்த்தையை பார்த்தா அந்த இடத்துல பாருங்களேன், சிபியோடைய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பாருங்களேன், மற்ற இடங்களில் சிபியோட காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஸ்கேன் செய்யப்படலை. ஆனால் ஃபுல் ஸ்கேன் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடியாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 3 வந்துருக்கு பாருங்கள், இந்த இடத்துல 3. அதே இண்டெக்ஸ் யூனிக் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா 0, சிபியோடைய காஸ்ட் 0. ஆனால் ஃபுல் ஸ்கேன் நடந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3, இந்த இடத்துல 3, மொத்த டேபிளில் 10, 12 இந்த மாதிரி வந்துருக்குது. ஏன் வந்து இந்த டிஃப்ரென்ஸு இங்கேயும் பார்த்தீங்கன்னா 12, சிபியோட காஸ்ட் 12லேருந்து 10 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இண்டெக்ஸு. இப்போ இண்டெக்ஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியும். இண்டெக்ஸ் வந்து ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளோடைய கண்டென்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு, டைரெக்டாக எடுக்கிறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் பேஜில் அதை பார்த்து டைரெக்டாக அந்த பேஜ் நம்பரை போய் நம்மளுடைய கண்டென்ட்டை வந்து நம்ம ரெட்ரீவ் பண்ணுவோம் அது ஒரு புக்கில். இதே கான்செப்டில் தான் டிபிஎம்எஸ்னே சொல்கிறாங்க. ஒரு டிபிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரெக்கார்ட்ஸோ 100 ரெக்கார்ட்ஸோங்கிறது ஒரு ஈஸியாக நம்ம வந்து பார்த்து புரிஞ்சிக்க முடியும், டேட்டாவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். இட்ஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து டேட்டாவை ஃபாஸ்ட்டாக, ரொம்ப எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நமக்கு ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறது தான் இண்டெக்ஸு.
இண்டெக்ஸ் மூலயமா நம்ம டேட்டாவை ஈஸியாக போயிட்டு நம்ம ரெட்ரீவ் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக ரெட்ரீவ் பண்ண முடியும். ஆரக்கிள் வந்து பண்ணோம். ஒரு டேபிளை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். எப்போவெல்லாம் ஒரு ப்ரைமரி கீ வந்து நம்ம அசைன் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைமரி கீ வந்து ஒரு இண்டெக்ஸாக வந்து கன்சிடர் செய்யப்பட்டுடும். அது இல்லாமல் செகண்டரி இண்டெக்ஸும் இருக்குது. செகண்டரி இண்டெக்ஸுங்கிறது ஃபாரின் கீயில் நாம் மேனுவலாக க்ரியேட் பண்ணுறது தான் செகண்டரி இண்டெக்ஸஸ் ஆக்சுவலி. ஸோ ஆனால் பை டிஃபால்ட் வந்து ஆரக்கிள் வந்து ப்ரைமரி கீயை வந்து இண்டெக்ஸை வந்து எடுத்துக்கும். இது இல்லாமல் நம்ம செகண்டரியாகவும் நம்மளால் அசைன் பண்ண முடியும் ஃபாரின் கீ காலத்துலேயும். சரி, ஃபாரின் கீ இல்லைனாலும் கூட செகண்டரி இண்டெக்ஸஸ் வந்து வேறு எந்த காலத்துலேயும் நம்ம விருப்பப்படுற அல்லது நம்ம சரின்னு நினைக்கிற கரெக்டான கம்பேட்டபிள் சூட்டபுளான காலத்தில் நம்மளால் செகண்டரி இண்டெக்ஸஸை க்ரியேட் பண்ண முடியும். 2 விதமான இண்டெக்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று B-tree, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னது பிட்மேப். B-treeனா வந்து இன்டர்னலி பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் போல் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆப்டிமைசர் ஆரக்கிள் வந்து பை டிஃபால்ட்டாக எல்லா இண்டெக்ஸஸையும் வந்து அது B-tree டைப்பில் தான் எடுத்துக்கும். நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொன்னால் அது பிட்மேப் டைப்லேயும் எடுத்துக்கும். பிட்மேப் டைப்புங்கிறது நாம் ஸ்பெசிஃபை பண்ணணும் பிட்ஸில் எடுத்துக்கும். இண்டெக்ஸை வந்து பிட்ஸில் எடுத்துக்கும், பிட்ஸ் அண்ட் பைட்ஸில். ஆனால் பொதுவாக ரொம்ப ஜென்ரலான வந்து ஒரு இண்டெக்ஸிங் டைப்னால் அது B-tree இண்டெக்ஸிங் டைப் தான். ஸோ இன்டர்னலி பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் வந்து டேட்டாவை வந்து ஒரு B-tree டைப்பில் நோட்ஸாக அதை வந்து அதை நோட்ஸு, லீவ்ஸு, பாயிண்டர்ஸாக வந்து அதை கன்சிடர் பண்ணி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஸோ இதுதான் இண்டெக்ஸை பற்றி சொல்கிறாங்க. இண்டெக்ஸை இங்கே பார்த்தீங்கன்னா மேனுவலாக அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணுறாங்க. இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான query இதுதான், கிரியேட் இண்டெக்ஸ். இதான் நேம் ஆஃப் தி இண்டெக்ஸ். இதான் நேம் ஆஃப் தி டேபிள். எந்த காலத்தில் வந்து இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணுற, ஆர்டிஸ்ட் ஐடிங்கிற காலத்தில் க்ரியேட் பண்ணுறோம். இதுதான் அதோடைய query. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான query கொடுக்குறாங்க. நான் காப்பி பண்ணி ஸோ இங்கே ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன். நமக்கு இப்போ இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த இண்டெக்ஸோட பேர் IDX ஆர்டிஸ்ட் FK ஃபாரின் கீ. ஆக்சுவலி ஒர்க் டேபிளில் ஆர்டிஸ்ட் ஐடி அப்படிங்கிற அந்த காலத்தை நம்ம என்ன செய்கிறோம், இட்ஸ் அ ஃபாரின் காலம், இட்ஸ் அ ஃபாரின் கீ. ஒர்க் டேபிளில் இருக்கிற ஃபாரின் கீ நம்ம என்ன செய்கிறோம், செகண்டரி இண்டெக்ஸை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதோட சின்டாக்ஸ் கிரியேட் இண்டெக்ஸ், நேம் ஆஃப் தி இண்டெக்ஸ் ஆன் டேபிள் நேம், தென் தி ஆக்சுவல் காலம். இதுதான் இண்டெக்ஸு. அதை அப்ளை பண்ணி இப்போ நமக்கு இண்டெக்ஸ் கிடச்சிடுச்சு. இப்போது ஒர்க் டேபிளில் நான் போய் கிளிக் பண்ணுறேன். ஒர்க் டேபிளில் போய் கிளிக் பண்ணிட்டேன். ஒர்க் டேபிளை க்ரியேட் பண்ணி இப்போ அந்த ஒர்க் டேபிளுக்கு உண்டான இண்டெக்ஸையும் இப்போ ஒர்க் டேபிளுக்கு உண்டான இண்டெக்ஸஸை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க இது தான் பேசியிருக்கிறாங்க. நம்ம செஞ்சிகிட்டு இருக்கிற வேலையை தான் அவங்க பேசுகிறாங்க. ஆக்சுவலி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, டைம் ஆகுது. Wow, it's really taking long time to bring the out actually. வந்துருச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட பேர், ஓனர் பேர், நம்ம க்ரியேட் செய்யப்பட்ட இண்டெக்ஸோட நேமு, அது நான் யூனிக் வேலிட் ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம க்ரியேட் பண்ண இண்டெக்ஸு கரெக்டாக அந்த டேபிளில் நம்ம கொடுத்த நேமில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம செஞ்சது வந்து ஆக்சுவலி கிராஃபிக்கல் யூசர் வழியாக இண்டெக்ஸை பார்த்தோம். இதையே கமாண்ட் வழியாக எப்படி பார்க்குறது அப்படின்னா அதையே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ கமாண்ட் வழியாக பார்க்குற அவுட்புட்டு அந்த இப்போ செஞ்ச வேலையை இப்போ கிராஃபிக்கல் யூசர் வழியாக பார்த்த அதே வேலையை இப்போ நம்ம கமாண்ட் லைன் மூலிமா பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு உண்டான இண்டெக்ஸ் நேம் இங்கே கிடச்சிச்சு. ஸோ இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். இண்டெக்ஸ் எந்த டேபிளில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், அதாவது ஒர்க் டேபிளில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு நான் அந்த டேபிளை வந்து
எக்ஸ்பிளைன் பிளான் போட்டு பார்த்துறேன். எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் நேம் என்ன, ஒர்க் டேபிள் தானே, ஆமாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒர்க் டேபிள் செமிகோலன். ஓகே, பிளான் எக்ஸ்பிளைன் ஆகிடுச்சு. இப்போது நான் போயிட்டு அதை கால் பண்ணிடுறேன், அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிடுறேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு என்ன, சாரிம்மா, நான் அதை முடிக்காமலே அடுத்தடுத்து போயிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு உண்டான கமாண்டை தேடிட்டு இருக்கேன். ஓகே 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 ஃபங்க்ஷனை கால் பண்ணுற கமாண்டா, இதுக்கு முன்னாடி இந்த கமாண்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு உண்டான கமாண்ட் இதுதான். ஸோ காப்பி பண்ணிடுறேன். இப்போ போயிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அதாவது ரெண்டு இண்டெக்ஸஸ், அதாவது நம்ம இப்போது செகண்டரி இண்டெக்ஸஸை போட்ட பிறகு இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ அதுக்கு உண்டான ஐடி வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண பிறகு நம்மளுடைய CPU சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 தான் காட்டுது ஆக்சுவலி, செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. பட் வந்து ஸ்டில் பார்த்திங்கன்னா ஆக்சஸ் வந்து ஃபுல்லு தான், இண்டெக்ஸ் ஆக்சஸ் வந்து காட்டலை ஆக்சுவலி. இஸ் இட் பிகாஸ் வந்து இது செகண்டரி இண்டெக்ஸஸாக இருக்கிறதுனால இது ஃபுல் ஆக்சஸாக இருக்குது அப்படின்னு நான் அந்த இடத்துல நான் நம்புகிறேன். ஸோ இதே வந்து ப்ரைமரி கீயில் வந்து நம்ம இண்டெக்ஸஸை க்ரியேட் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல ஃபுல் ஆக்சஸ் நடந்திருக்காது. ஸோ ஸ்டில் வந்து செகண்டரி இண்டெக்ஸஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணதுனால ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் ப்ராசஸ் வந்து ஃபுல் டேபிள் தான், ஃபுல் ஆக்சஸாக தான் நமக்கு நடந்திருக்கு ஆக்சுவலி. ஓகே, எஸ் ஆர்டிஸ்ட் ஐடி. ஸோ இது வந்து ப்ரைமரி கீயில் வந்து அசைன் பண்ணி எப்படி இருக்குங்கிறது அவுட்புட்டும் பின்னாடி வருது, அதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அவங்க பேசுகிற அடுத்த விஷயம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம், இண்டெக்ஸை ட்ராப் பண்ணுறோம். இப்போது இண்டெக்ஸை வந்து இந்த இடத்துல ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இண்டெக்ஸை வந்து ட்ராப் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் ஐடி அப்படிங்கிறத வச்சு தான், ஆர்டிஸ்ட் ஐடிக்கிற காலத்தில் தான் இண்டெக்ஸை க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் வந்து டேபிளில் ஸ்கேன் பண்ணும்போது அது ஆர்டிஸ்ட் ஐடியை வச்சு ஸ்கேன் பண்ணல, ஒர்க் ஐடி அப்படிங்கிறத வச்சு தான் ஸ்கேன் பண்ணு. அதனால தான் நமக்கு CPU சைக்கிள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 வந்துருக்குது. CPU சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து இந்த இடத்துல 3, பை ரைட் வந்து இன்னும் கம்மியாக வரணும். ஏன் வந்து இது 3 வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி இண்டெக்ஸஸை வச்சு இது ஸ்கேன் செய்யலை. இது என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னாக்கா ஒர்க் ஐடியை வந்து வச்சு இது ஸ்கேன் பண்ணியிருக்கு. ஆனால் ஒர்க் ஐடியில் வந்து இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகாதனால ஸ்டில் வந்து சிபியோடைய இது வந்து 3 ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது நான் போயிடுறேன். அடுத்த query இண்டெக்ஸை ட்ராப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இண்டெக்ஸ் வந்து இப்போ ட்ராப் பண்ணிட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம், யூனிக் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுனா யூனிக் இண்டெக்ஸு பொதுவாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் இண்டெக்ஸ் வந்து டூப்ளிகேஷனை வந்து பெர்மிட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வெறும் க்ரியேட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற கமாண்ட் வந்து டூப்ளிகேஷனை பெர்மிட் பண்ணோம். ஆனால் நம்ம எப்போ வந்து க்ரியேட் யூனிக் இண்டெக்ஸ்ன்னு போடுறோமோ அந்த இடத்துல டூப்ளிகேஷனுக்கு வேலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வெறும் க்ரியேட் இண்டெக்ஸுக்கும் க்ரியேட் யூனிக் இண்டெக்ஸுக்கும் உள்ள வேறுபாடுங்கிறாங்க. ஸோ க்ரியேட் யூனிக் இண்டெக்ஸ்னால் வந்து இதான் நேம் ஆஃப் தி இண்டெக்ஸு, இதான் நேம் ஆஃப் த டேபிள். ஸோ இந்த இடத்துல 2 காலத்தை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமு. ஏன்னா நிச்சயமாக வெறும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் போட்டால் டூப்ளிகேஷன் அங்கே வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் கம்பைன் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய வேல்யூ டூப்ளிகேஷனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருத்தவனுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வேண்டாம், நமக்கு மல்டிபிள் சேமாக வரும். ஆனால் வந்து சேமாக வர ஃபர்ஸ்ட் நேமோடைய லாஸ்ட் நேம் நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். அதனால் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உருவாக்குற இண்டெக்ஸ் யூனிக்காக தான் இருக்கும். அதனால் இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஸோ இண்டெக்ஸு க்ரியேட் ஆகிடுச்சு, க்ரியேட் ஆன இண்டெக்ஸு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன பேசுகிறாங்க, ஓகே இண்டெக்ஸு க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அடுத்தது இன்னொரு இண்டெக்ஸு என்ன,
அடுத்தது இன்னொரு இண்டெக்ஸ் வந்து ஒர்க் டேபிளில் க்ரியேட் பண்ணுறாங்க. முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணது ஆர்டிஸ்ட் டேபிளில். அடுத்தது இன்னொரு இண்டெக்ஸ் வந்து ஒர்க் டேபிளில் க்ரியேட் பண்ணுறோம். அதையும் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ அதுவும் இங்கே இண்டெக்ஸு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு இண்டெக்ஸை நம்ம மேனுவலாக நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு டேபிள்லேயும் ப்ரைமரிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணணும். செகண்டரி இண்டெக்ஸஸ் தான் வந்து ஃபாரின் கீழே நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நமக்கு செஞ்சிகிட்டு இருக்கிற வேலைலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீழே, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கீழே நம்ம செகண்ட் இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணுறோம். அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் செஞ்சு பிடிச்சதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொரி நம்பர் 4 இவங்க ரன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதையும் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V. இப்போ கொரியை வந்து இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ சென்ட் பண்ணிவிட்டு நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு உண்டான கொரியை திரும்ப காப்பி பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு அவுட்புட்டு கிடச்சிருச்சு. இது இப்போ 18 கிட்டத்தட்ட ரோஸு பெரிய அவுட்புட்டு. முன்னாடி இவ்வளோ பெரிய அவுட்புட் நம்ம கிடைக்கல. இப்போ அவுட்புட்டு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பைட்ஸ் 153, நம்பர் ஆஃப் ரோஸ் 1, ஆர்டிஸ்ட் டேபிள் நம்ம 2. ஏன் இப்போ தான் புரியுது நமக்கு ஏன் 2 இதை நம்ம க்ரியேட் பண்ண சொன்னாங்க. 2 இண்டெக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண 2 இண்டெக்ஸோட நேமும் இங்கே வந்துருச்சு. ஆக்சுவலி ப்ரைமரிக்கு இருக்குது. 2 க்ரியேட் செய்யப்பட்ட இண்டெக்ஸும் இங்கே இருக்குது. அதோட CPU சைக்கிள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த இடத்துல. அதை தவிர்த்து ஆக்சஸ் வந்து ஃபுல்லாக இருக்கிற இடத்துல, அதாவது நமக்கு 2 விஷயம் நல்லா புரியுது. ஒரு டேபிளை ஸ்கேன் பண்ணுறதுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வழியாக ஸ்கேன் பண்ணுறதும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டாகவும் ஸ்கேன் பண்ணுறது இன்னொரு மெத்தடு. ஒன்றா ஸ்கேன் பண்ணுறதுக்கு பேர் தான் டேபிள் ஆக்சஸ் ஃபுல்லு. டைரெக்டாக இண்டெக்ஸை வச்சு ஸ்கேன் பண்ணுறதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் ஸ்கேன், இண்டெக்ஸ் ரேஞ்சு ஸ்கேனு, இண்டெக்ஸ் ஸ்கேன் அப்படிங்கிறது புரியுது. இண்டெக்ஸு யூனிக் ஸ்கேனு எல்லாமே இண்டெக்ஸுங்கிற காலத்தை க்ரியேட் பண்ணப்பட்ட இண்டெக்ஸுங்கிற காலத்தை வச்சு ஸ்கேன் பண்ணுறது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ் இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை வந்து இப்போ முகமதுங்கிற ஸ்டூடெண்ட்டை தேடுறோன்னா டேபிள் ஃபுல் ஆக்சஸ் என்ன செய்யும், ஒரு ரெக்கார்டாக போய் முகமதுங்கிறவனா கண்டுபிடிக்கும். அது டைம் கன்சூமிங்கு. இதுவே இண்டெக்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொன்னால் டைரெக்டாக என்ன செய்யும், அந்த இண்டெக்ஸ் அந்த பர்டிகுலர் நேமை மட்டும் ஃபில்டர் பண்ணி ஈஸியாக வந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிவிடும். அதுதான் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் வந்து டைம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ப்ராசஸ்ஸு. டேட்டாவை ஈஸியாக நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான்மா. எனக்கு இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கிற அடிப்படையில் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஓகேம்மா. ஸோ இந்த அவுட்புட்டும் நம்மளோட அவுட்புட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஆக்சுவலி. ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போது எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் 3 டேபிளுக்கும் உண்டான எக்ஸ்பிளைன் பிளானை இங்கே பேசுகிறாங்க ஆக்சுவலி. அதையும் பார்த்துருவோம். ஒரு டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் ஆயிடுச்சு. அதோடைய எக்ஸிக்யூஷன் பிளானு இப்போ 3 டேபிளுக்கு உண்டான எக்ஸிக்யூஷன் பிளானு நமக்கு இங்கே கிடச்சிச்சு. இங்கே மெர்ஜி ஜாயின் நடந்திருக்கு, ஹேஷ் ஜாயின் நடந்திருக்கு, கார்ட்டீசியன் ஜாயின் நடந்திருக்கு. எல்லாமே நம்ம டிஸ்கஸ் செய்யப்பட்ட விஷயந்தான். இங்கே கஸ்டமர் ஜாயின், கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா மெர்ஜி ஜாயின், கஸ்டமரையும் ஆர்டிஸ்டையும். அடுத்தது அதே தான் ஆக்சுவலி. இங்கே 4 டேபிளும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சஸ் தான் நடந்திருக்கு, ஃபுல் ஆக்சஸ் நடந்திருக்கு. ஸோ ஃபுல் ஆக்சஸ்னால் இட்ஸ் ரியலி டைம் கன்சூமிங் ப்ராசஸ் ஆக்சுவலி. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன செய்கிறாங்க, இங்கே டிவிஷன் கொரி, இது வந்து டிவிஷன் அப்ளை பண்ணுறாங்க. ரியலி பெருசாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதையும் நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இங்கே அதுக்கு முன்னாடி
எக்ஸ்பிளைன் பிளானுங்கிற வார்த்தையை சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை ரன் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இதுவும் எக்ஸ்பிளைன் ஆகிடுச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான எக்ஸிக்யூஷன் சின்டாக்ஸ் ஸ்டோரி அதையும் போட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ரியலி அங்கே பாருங்க, ஆக்சுவலி சிபியோடைய காஸ்ட் கிட்டத்தட்ட 350 பேருக்கு ஆக்சுவலி ஃபுல் ஆக்சஸ் நடந்திருக்கு இங்கே. ஏன்னா 3 டேபிள் ஆக்சுவலி ஏன் இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா 3 டேபிளையும் வந்து இது கார்ட்டீஷியன்னா நமக்கு தெரியும் நல்லா. இது அண்ட் ஆப்ரேட்டர் தான் கார்ட்டீஷியன், எல்லாத்தையும் அண்ட் ஆப்ரேட்டர் போட்டு யூஸ் பண்ணதுனால நமக்கு இங்கே சிபியோடைய காஸ்ட்டு 350. நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா 3 டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் இது ஸ்கேன் பண்ணியிருக்கு. ஒரு ரெக்கார்ட்ஸாக ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸை ஸ்கேன் பண்ணதுனால சிபியோடைய பர்சன்டேஜ் கூட வந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் ஆக்சுவலி. ஓகேம்மா.